காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலும் மோடி குடும்பம் அப்படிங்கிறத மோடி பேசியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறோம்? மோடி என்ன சொன்னார் நேற்றுக்கு கூட்டத்தில்னா, திராவிட முன்னேற்ற கழகம் வைத்திருக்கின்ற பணத்தை எல்லாம் வெளியில் கொண்டு வருவேன்னார். 9.5 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியில் சொன்னார், காங்கிரஸ் வைத்திருக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு வந்து 15 லட்சம் ரூபா ஒரு வாக்காளருக்கும் கொடுப்பார். கொடுத்தாரா? இது வரைக்கும் கொடுக்கல, எல்லாம் காத்துட்ருக்காங்க. வாயில் வந்ததெல்லாம் உண்மைக்கு புறம்பாக பேசுவது. தூத்துக்குடியில், திருநெல்வேலியில், தென்காசியில், கன்னியாகுமரியில், குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் காற்றாற்று வெள்ளம், வரலாறு காணாத மழை, 100 ஆண்டுகள் கண்டிராத பேரிடர். அப்போதெல்லாம் மக்களை பார்க்கல. இப்போ வாக்கு சேகரிக்க தமிழ்நாட்டுக்கு வரார். தமிழ்நாட்டு மக்கள்லாம் அதை கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அவர் பேசும் பேச்சு, அவர் வருவது எதற்காக, அவர் எந்த நோக்கத்திற்காக தமிழ்நாட்டுக்கு வருகிறார் என்று. ஒருபோதும் தமிழ்நாட்டில் மோடியுடைய சித்து விளையாட்டுகள் ஈடுபடாது. சனாதனத்துக்கு ஆபத்து பாதிப்புகள் வரும்போது ஐயா வைகுண்டர் அதை இது பண்ணாங்க அப்படின்ட்டு ஆளுநர் நேற்று ஒரு பேச்சு, ஆளுநர் ஒரு உண்மைக்கு புறம்பாக பேசும் ஒரு ஆள். நேற்றுக்கு ஜியு போப்பை பற்றியும் கால்டுவெல்லை பற்றிலாம் பேசியிருக்காங்க. ஜியு போப்பை பற்றியும் கால்டுவெல்லையும் பற்றி பேசுவதற்கு ஆளுநருக்கோ மோடிக்கோ அருகதையே கிடையாது. அவர்கள்லாம் தமிழ்நாட்டை சாராதவர்கள், தமிழை நேசித்தார்கள். இந்திய நாட்டை சேராதவர்கள் இந்தியாவை நேசித்தார்கள். மோடியால் இந்தியாவை நேசிக்க முடியல, ஆளுநரால் தமிழ்நாட்டை நேசிக்க முடியல. தமிழ்நாட்டுக்கு எதிரான வேலைகளை செஞ்சுட்டு வராங்க. விஞ்ஞான யுக புரட்சி நடக்கின்ற காலத்தில் விஞ்ஞானத்துக்கு எதிராக பேசுகிறாங்க. ஆகையால் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு உள்ளவர்கள் ஒருபோதும் மோடியை அனுமதிக்க மாட்டார்கள். இப்பொழுது வட இந்தியாவிலும் அது பரவி இருக்கிறது. வட இந்தியாவில் இவர் வேட்பாளர் அறிவிக்கிறார். பாஜகவுடைய வேட்பாளர் முதல் பட்டியல் பகவான் தாஸ் நான் நிற்க மாட்டேன்னு ஓடி போறாரு வெஸ்ட் பெங்காலத்திலிருந்து. இந்த நாட்டுடைய மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கிறவர் ஹர்ஷ்வர்தன் நான் பொது வாழ்க்கையிலிருந்து வெளியில போறேன்றாரு. இதுதான் பாஜகவுடைய நிலைமை. எல்லாம் பாஜகவோடு ஓடிட்டு இருக்காங்க. நன்றி. எங்களோட கூட்டணி பலமாக இருக்கிறது. எங்களோட கூட்டணி மகிழ்ச்சியாக இருக்கிறது. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்தியா முழுவதும் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகி வருகிறது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலையும் கையெழுத்து.